கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மந்த் செகண்ட் அன்னைக்கு அம்மா கீழே விழுந்து ஷோல்டர் போன் டிஸ்லொகேஷன் ஆகிடுச்சு. போன்லேயும் சின்னதாக கிராக் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் 3 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அவங்க ரிடக்ஷன் ப்ரொசீஜர் ட்ரை பண்ணிவிட்டு சர்ஜரி தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. சரி 4th டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அன்றைக்கி நைட்டு வந்து ஃபேமிலி ப்ரேயரில் வச்சோம். அடுத்த நாள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகும்போது உடனே எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ட்ரை பண்ணும்போது காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரிக்கு கால் பண்ணப்போ அவங்க இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணாங்க, சர்ஜரி இல்லாமல் எல்லாம் கரெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ப்ரொசீஜர் முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க, ஷோல்டர் வந்து உட்காந்துருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சர்ஜரி இல்லாமல் கர்த்தர் அற்புதம் செஞ்சார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேகே நகர்லேருந்து வர்றோம். எங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்களாக குழந்தை பாக்கி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அப்போ எங்கள் அத்தை வந்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் இந்த மீட்டிங் போயிட்டு நல்லா ஜெபிச்சுட்டு வாங்க, நல்ல பொருத்தனையோடு வாங்க, கண்டிப்பாக ஏசப்பா அற்புதம் செய்வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அந்த பிப்ரவரி மாதம் வந்தோம். அப்போ வந்து ரொம்ப இந்த மீட்டிங்கில் நாங்கள் கலந்து கொண்டு ஏசப்பா நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வருடம் இந்த குழந்தையோடு நாங்கள் அங்கே வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்லி பொருத்தனையோடு கடந்து செஞ்சோம். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு அந்த மாதமே ஆண்டவர் கற்பந்தரிக்க எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என் பிள்ளைகளோடு கூட நீர் சொல்லி அவருடைய சிரசிலே வைத்து ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனமும் 52வது வசனமும். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்த நாட்களிலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, பரலோகத்திற்கு எழுந்தருளி போவதற்கு முன்பாக கடைசியாய் செய்த ஒரு காரியம், தான் மிகவும் நேசித்த தன்னுடைய சீடர்களை எருசலேமிலிருந்து பெத்தானியா என்கிற ஒரு கிராமத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த காரியங்கள் முழுமையாக நிறைவேறிற்று. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பலமுறை சீடர்களுக்கு காட்சி கொடுத்து கடைசியாக அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போகிற நேரம் வந்துவிட்டது. பரமபிதாவினுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்ட சந்தோஷத்திலே அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போவதற்கு முன்பாக தன்னுடைய ஊழியத்திற்கு மிகவும் ஒத்தாசையாய் இருந்த, தன்னால் மிகவும் நேசிக்கப்பட்ட சீடர்களை அவர் அழைத்து கொண்டு எருசலேமிலிருந்து பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு சந்தோஷமாய் அழைத்து கொண்டு போனார். அவர் அழைத்து கொண்டு போகும் பொழுது எங்கு இயேசு நம்மளை அழைத்து கொண்டு போகிறார், எதற்காக அழைத்து கொண்டு போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. எல்லாமே சஸ்பென்ஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இயேசுநாதர் கூப்பிட்டாரு, நான் கிளம்பி போகிறேன். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறபடியினாலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர் இருந்தாலும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுடைய பட்டியலிலே உங்கள் பெயர் இருந்தபடியினாலே ஆண்டவரே உங்களை அழைத்து கொண்டு வந்து அன்றைக்கு சீடர்களை பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு கொண்டு போன ஆண்டவர் உங்களை அவரே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெத்தானியா கிராமத்தில் வந்ததற்கு பிறகு அங்க பக்கத்தில் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலைக்கு ஒலிவ மலை என்று பெயர். அந்த ஒலிவ மலையின் மேலே இயேசு அவர்களையும் அழைத்து கொண்டு அந்த மலையினுடைய உச்சிக்கு அவர் புறப்பட்டு போனார். இந்த உச்சியில் போனதற்கு பிறகு எல்லாரையும் ஒரு நிமிடம் அன்பாக பார்க்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் அவர்களோடு சுற்றி திரிந்த அனுபவங்கள், அவர்களோடு போதித்த காரியங்கள், அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்த காரியங்கள், அவர்களை மறக்க முடியாமல் எல்லாரையும் ஒரு விஷயம் அப்படியே பார்க்குறாரு.
இன்றைக்கு இயேசுடைய பார்வை உங்கள் ஒவ்வொருவர் மேல விழுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய கனிவான பார்வை அந்த 12 சீடர்களுக்கு மேல விழுந்தது. கடைசி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய 2 கரங்களை அவர்களுக்கு நேராக உயர்த்தி நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். சீடர்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் மேகத்திலே மறைந்து போகிறது வரைக்கும் கடைசியாய் அவருடைய கண்களிலே கண்ட தரிசனம் என்ன தெரியுமா? அவருடைய கண்களுக்கு அவர் மறைகிறது வரைக்கும் இயேசுடைய கைகள் அவர்களுக்கு நேராக நீட்டப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் பரலோகத்திற்கு இயேசு எழுந்தருளி போனார். அதன் பிறகு அந்த கண்கொள்ளா காட்சியையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி எருசலேமுக்கு போகும் பொழுது சந்தோஷத்தோടെ போனார்கள். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது. அதற்கு முன்பாக தான் மிகவும் நேசித்த சீடர்களை அழைத்து அவர்களுக்கு நேராக தன்னுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்த ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு நேராக அவருடைய ஆசீர்வதிக்கிற கரத்தை நீட்டி ஆசீர்வதித்துக் கொண்டே இந்த அழகான மங்கள வார்த்தைகளை சொல்லி உங்களை பிளஸ் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பேசப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அப்படியே உங்க சிரசில் இறங்கிக்கிட்டே இருக்கு. உங்க நாடி, நரம்பு, எலும்பு, குடல், தோல், சதைகள் எல்லாவற்றிலும் அவள் இறங்கி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. உங்க சிரசில் கையை வச்சு ஆசீர்வதிச்ச ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு நேராக கரங்களை நீட்டி ஆசீர்வதித்தார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த 2 கரங்களை பயன்படுத்தி ஆசீர்வதித்தார். ஒரு முறை அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி பெற்றோர்கள் இயேசுவிடத்தில் தள்ளி விடுவாங்களாம். இயேசுநாதர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் நீ அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வா என்று சொல்லி ஜீசஸுடைய பிளஸ்ஸிங்காக எப்பொழுதும் தாய்மார்கள் அந்த பிள்ளைகளை இயேசுவிடத்தில் அனுப்பி கொண்டே இருப்பார்களாம். அவர் எப்படி தெரியுமா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராம்? தன்னுடைய கரங்களிலே அனைத்து ஆசீர்வதிப்பாராம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 16வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அவர்களை அணைத்துக் கொண்டு இயேசு அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிள்ளைகளை இயேசுநாதரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு பெற்றோர்கள் அனுப்பினாங்க. இயேசுநாதர்கிட்ட வர முடியாத அளவுக்கு நெருங்க முடியாதபடிக்கு சீடர்கள் தடை செய்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளைகளை தடை பண்ணாதீங்க, நான் உங்களை விரும்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிச்சார்? அங்க நிக்க வச்சு டச் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை. எப்படி ஆசீர்வதிச்சாரு? பிள்ளைகளை அப்பா பிள்ளை உறவோடு அப்படியே அணைச்சி தன்னுடைய கைகளில் அதை அணைச்சி ஒரு கையால் அணைச்சி மறு கையால் அவருடைய சரசில் கையை வச்சு ஆசீர்வதிச்சாராம். இயேசு அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிச்சார். அப்படின்னா ஒரே நேரத்தில் அணைக்கிறாரு, ஒரே நேரத்தில் கை வச்சு ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி செய்ய முடியும் தெரியுமா? ஒரு கையால் அணைச்சி மறு கையால் ஆசீர்வதிக்கிறார், ஒரு கையால் அணைச்சி மறு கையால் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுநாதருடைய கண்ட்ரோலில் அப்படியே அந்த பிள்ளை நேச மார்பில் சாஞ்சி நிற்க அப்படியே அணைச்சி தலையில் கையை வச்சு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய 2 கரங்களை விரிச்சு உங்கள் முழு குடும்பத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கணவன் மனைவி எத்தனை பிள்ளைங்க இருக்கிறீங்க எல்லாரும் இப்பொழுது இயேசப்பாவுடைய அரவணைக்கிற கரத்திலே ஒப்பு கொடுங்க. பக்தன் பாடினான், உம்முடைய அரவணைப்பிலே நாங்கள் உலகத்தையே மறக்கிறோம். ஏன் தெரியுமா? அதுதான் கல்வாரி அன்பு. இயேசுவுடைய அன்பு, அந்த அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அந்த அரவணைப்பில் நம்ம உலகத்தையே மறக்கிறோமா? இன்னைக்கு உங்க முழு குடும்பமும் இயேசப்பாவுடைய ஆளுகைக்குள்ளால வருகிறது. அன்றைக்கு நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாக்க ஆண்டவர் பேழையை உண்டு பண்ண சென்றார். இன்றைக்கு பேழையாகவே பாதுகாப்பு பெட்டகமாக இயேசுவே நமக்கு கிடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அவனுடைய சிறைகளுக்குள்ள ஓடி சுகமாய் தங்கி இருப்பானாம். ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏசப்பா அவங்க எல்லாரையும் குடும்பமாக அணைச்சி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அணைச்சாச்சுன்னா போதும், அந்த நேரத்தை உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன கட்டுகள் இருக்கிறதோ எல்லாம் கலண்டு போகும். ஆண்டவர் அணைச்சா போதும், உன் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாறும். ஆண்டவர் உன் தலையில் கை வச்சா போதும், எல்லாம் ஓடி போகும். உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் இனி 7 வழியா ஓடி போவார். ஒரே முறை உங்க மேல கை வச்சா போதும், உங்க தரித்திரங்கள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் மாற்றுவார். என் அன்பு சகோதரனே சகோதரி, அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க? என்ன குறையோடு வந்திருக்கிறீங்க? வீட்டில் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளையை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? அந்த பிள்ளை நிமித்தம் இருதயம் ரொம்ப துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் நாள். ஒருவேளை உங்கள் வீட்டிலே ஏதோ ஒரு பிள்ளை பலன் இழந்து வலுவிழந்து கிடக்கிறார்களா? மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்களா? என் காலத்திற்கு பிறகு இந்த பிள்ளையை யார் கவனிப்பார்கள்? என் காலம் வரைக்கும் என் பிள்ளையை நான் கவனித்துக் கொள்ளுவேன். என் காலத்திற்கு பிறகு யார் இவர்களை கவனிப்பார்கள்? கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்டது. பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு நீரூற்றுகளை ஏற்படுத்துகிற ஆண்டவர் உன் பிள்ளை படித்திருக்கிற இடத்திலே ஞானத்தின் நீரூற்றை இப்பொழுது ஏற்படுத்துகிறார். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். இயேசு கிறிஸ்துவுடைய கரம் அவர்களுக்கு நேராக நீட்டப்பட்டு அவர்களுடைய கண்கள் மறைகிறது வரைக்கும் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரவில்லை. என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்து, ஆண்டவனே இந்த அவமானத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வராதாப்பா, இந்த தோல்விக்கு ஒரு முடிவே இல்லையாப்பா, இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராத ஆண்டவரே, இந்த வியாதிக்கு ஒரு முடிவே இல்லையாப்பான்னு 4 சுவருக்குள்ள கடந்து அழுதிங்க. இல்லை, பயப்படாத மகளே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்ய தான் இன்னைக்கு உன்னை கூட்டுட்டு வந்திருக்கிறேன். உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். உனக்கு என்ன உதவி வேணும்? என்ன சகாயம் வேணும்? கேள் மகளே, கேள் மகளே. இப்பொழுது உன்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உன்னை கொடுத்து அனுப்புவேன். நீ கண்ணீரோட வீட்டுக்கு போகக்கூடாது. நீ சந்தோஷத்தோட போனோம். நீ விரும்பி வந்த காரியம் அவராலே உனக்கு ஆயிற்று. கர்த்தரிடத்திலே அடைக்கலமாய் வந்து விழுந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிற்று. வேலைக்கான பலன் கிடைப்பதாக, திருமண பலன் உண்டாவதாக, பிள்ளை பாக்கியத்தின் பலன் உண்டாவதாக, சொந்த வீட்டு பலன் உண்டாவதாக, ஆவிக்குரிய பலன் உண்டாவதாக, எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னே கடந்து செல்லுவீராக. என் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லா இருக்கிற அத்தனை தடை கற்களையும் கம்புகளையும் ஆண்டவர் பிடுங்கி வெளியே அப்புறப்படுத்தி, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். இனி அதை ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. மாந்திரீக கட்டுகள் உன் வேலையை தடை பண்ண முடியாது. மாந்திரீக கட்டுகள் உன் கற்பத்தை இனி அழிக்க முடியாது. மாந்திரீக கட்டுகள் உன் வேலையை இனி பிடுங்க முடியாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.